நண்பர்களே, சாம்சங் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் இப்போ நம்மளுக்கு வந்து கூலிங் வரலன்னு சொன்னாங்க. நாம பார்க்க போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பிசி போர்டு ஃபுல்லாகவே வந்து எறும்பு வந்து கூடு கட்டி ஜாம் ஆயிருந்துச்சு. அதுதான் ப்ராப்ளமா இருந்துச்சு. எல்லாமே கிளீன் பண்ணிட்டு திருப்பியும் வந்து போட்டு பார்க்குறோம். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு எந்த வித ரெஸ்பான்சிபிளும் அதே பழைய கம்ப்ளைண்ட் தான் அப்படியே இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வேற போர்டு ஆர்டர் பண்ணி வாங்கி அதையும் போட்டு பார்க்குறோம். ஆனால் அதுக்கும் நம்மளுக்கு வந்து அந்த பழைய ரெஸ்பான்ஸ் தான் இருந்துச்சு. கம்பர்ஸ் தான் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்குறப்ப அந்த வயர்ஸ் கார்டுல பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஆயிருந்துச்சு. எல்லாமே உள்ள இந்த மாதிரி கிளிப்பு போட்டு மூடி இருந்துச்சு, வெளியே தெரியல. இந்த மாதிரி உள்ள ஃபுல்லா ஷார்ட் ஆயிருந்துச்சு. இதுதான் பிரச்சனையா இருந்துச்சு. கஸ்டமரா எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கவங்களுக்குள்ள ஓரத்துல ஒட்டி வச்சிருப்பீங்க. அதை நீங்க கொஞ்சம் ஒரு அரை கேப் விட்டுக்கோங்க. இந்த எறும்பு போகாத அளவுக்கு இந்த ஒரு மாசம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த எறும்பு பவுடர்லாம் ஓரத்துல போடுங்க. நம்ம பிளக்க கலட்டிட்டு இந்த மாதிரி வேலைகள் செய்யுங்க, சரியா வரும். மெக்கானிக்குமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யாருக்கும் தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க. நம்ம ஃபைனலா வந்து அந்த பழைய போர்டே போட்டு செக் பண்ணி பார்த்தோம். அதுவே சரியா இருந்துச்சு.